ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக கைலி ஓரை அடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது போல் ஒரு கைலி எடுத்துக்கோங்க. கைலியில் அடியில் பிசுரெல்லாம் இருக்கும். அதை எக்ஸ்ட்ரா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க அடிப்பாகத்தில். இப்போது கைலி ஒரு பக்கம் ஃபோல்டிங்காகவும் ஒரு பக்கம் ஓப்பனாகவும் இருக்கும். அந்த ஓப்பன் பகுதியை இது போல் ரெண்டு சைட்லேயும் நல்லா பிசுறு வரும். அந்த பிசுறு பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஏற்ற இறக்கமாக மேலே வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் தைச்சி முடிக்கும்போது அந்த ஃபினிஷிங் ஒரு சைடு மேலே ஏற்றியும் இறக்கியும் இருக்கும். அதனால் நீங்கள் தைக்கும்போதே ஸ்டார்டிங்லேயே ரொம்பவே கரெக்டாக ஈவனாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மடிச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சிலேருந்து கொஞ்சம் கூட மடிச்சுக்கோங்க. மடித்து கரெக்டாக அதில் ஒரு தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேனிங் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுங்க. அந்த 1/4 இன்ச் அளவு தொடர்ந்து வர மாதிரி அப்படியே தைச்சி விட்டு வாங்க. பாருங்கள், நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட கொடுத்தாலுமே கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு தான் நான் தையல் போட்டு விட்டுருக்கேன். மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா? இது போல் கரெக்டாக ஈவனாக அதே அளவு வர மாதிரி. மேக்ஸிமம் கைலி ஓரம் அடிக்கும் போதெல்லாம் ஈஸி தாங்க, ரொம்ப காட்டனாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் மடிச்சிங்கன்னா ஈவனாக மடிஞ்சு வரும். ஒரே அளவுக்கு வச்சு மடித்து தையல் போட்டு விடுங்க. பாருங்கள், இப்போ நான் அதே மாதிரி தையல் போட்டு விட்டேன். நம்ம சேனலில் டெய்லரிங் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நாம் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் ஈஸியாக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிட்டோம். தையல் முடிக்கும் போதும் நம்ம டேன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது அப்படியே நம்ம தைச்சி விட்ட அந்த பகுதியை எடுத்துக்கோங்க. நம்ம தைச்சி பிசுறு இல்லாத பக்கத்தை திருப்பிட்டு நம்ம மடித்து தைச்சோம் இல்லையா, அந்த பிசுறு பகுதி அது உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சு அந்த ஓரத்துலேயே மேலே ஒரு தையல் போடுங்க. பாருங்கள், இது நல்ல பக்கம். நம்ம அந்த பக்கம் மேலே வர மாதிரியும் நம்ம மடித்து விட்ட அந்த பகுதி உள்பக்கமாக போகிற மாதிரியும் வச்சு நம்ம இப்போ தையல் போட்டுட்ருக்குறோம். தைக்கும்போது நல்லா இது போல் கையை வச்சு கிளாத்தை சுருக்கம் எதுவும் இருக்கா இல்லையான்றதை பார்த்து நல்லா நீவி விட்டு எடுத்துக்கோங்க. அதுபோல் கிராஸாக எதுவும் வராமல் ஒரே பக்கமாக அந்த பிசுறு பக்கம் உள்பக்கம் போகிற மாதிரியே வச்சு தையல் போடுங்க. இவ்வளோதாங்க கைலி ஓரம் அடிக்கிற மெத்தடு. ரொம்ப சிம்பிளுங்க. தையல் நேராக மட்டும் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் பார்க்க நல்லா இருக்கும். நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் 2 தையலும் ஒரு பக்கம் ஒரே தையலும் தான் இருக்கும். பார்த்திங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாக நீவி விட்டு அதே சமயம் அந்த மடிப்பு பகுதி உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சு தைச்சி முடிச்சிட்டோம். முடிக்கும்போது எப்பவும் போல் ஒரு டேனிங் பண்ணி முடிச்சிருங்க, இல்லைன்னா தையல் பிரிஞ்சு வந்துடும். இப்போது நம்ம கைலி ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிட்டோம். அடுத்து நீடிலில் இருக்க த்ரெட்டை எடுத்து விட்டு கைடை மேலே தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு நம்ம கைலி அப்படியே கீழே கூடி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக கைலி ஓரம் அடிச்சிட்டோம். பாருங்கள், ஒரு சைடில் ஒரு தையலும் ஒரு பக்கம் 2 தையலும் வருது. இந்த மெத்தடில் தான் கைலி மூட்டணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம இதே நேமில் தான் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.